ரூலிங் பிளானட் போடும்பொழுது எப்பொழுதுமே அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ, அவர் வந்து 9:40 கொடுத்துருக்காருன்னா 9:40க்கு நியரஸ்டா வரணும். இதுங்களை இப்போ சப்போஸ் கம்மி பண்றோம்னு வச்சுக்கிறேங்க. இப்போ ஒரு போடும்போது 9:30 38 வருதுன்னா மேக்சிமம் கூட்டிக்கிறணும். ஒருவேளை 40க்கு மேல நம்ம ரூலிங் பிளானட் போடும்போது வருதுன்னு வச்சுக்கோங்க, கம்மி பண்ணிக்கிறணும். கொடுக்குற டயத்துக்கு அவங்க ஜாதகம் கொடுக்குற டயத்துக்கு நியரஸ்டா எது வருதோ அதை பக்கத்துல வச்சுக்கிறணும். ஜாதகம் போடும்போது எப்பொழுதுமே ஏன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்குறோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், விதி பிரகாரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை முறை ஓடும். அந்த வாழ்க்கை முறை ஓடுங்கிற பொழுது இந்த முன்னோர்கள் வந்து நம்மளை கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. ஒவ்வொரு விஷயங்களுமே ரொம்ப ஒரு அபூர்வமான விஷயங்கள். அதாவது நம்ம ஜாதகத்துல சந்திரனை வந்து 2ஆம் பாவத்துல பார்க்குறோம். நீங்க என்ன கேட்பீங்க? கோல்டு அடிக்கடி பிடிக்குதா, கூல் ட்ரிங்க்ஸ் அடிக்கடி பிடிக்குதான்னு கேட்குறீங்க. அது ஒரு குளிர்ச்சியான ஒரு பிளானட்டு, அது ரொம்ப இறக்கப்படுற பிளானட்டு, ரொம்ப கற்பனையான பிளானட்டு, ஒரு கற்பனை திறன் உள்ளதை கொடுக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாவத்துல போய் ஃபிட் பண்ணும் பொழுது அந்த பாவத்தினுடைய பலன்களை எடுத்து வச்சிருக்காங்க பாருங்க. அது பெரிய ஒரு பெரிய ஒரு விஷயம்ங்க. செவ்வாய்னா என்ன சொல்றோம்? கரடு முரடான, முரட்டுத்தனமான அப்படிங்கிற சொல்றோம். கெட்டு போயிருந்தா உழைக்கக்கூடிய அப்படிங்கிறோம். அது ஒருத்தருடைய போய் பாவத்துல உட்காரும்பொழுது அதன் ரீதியா பலன் சொல்லும் பொழுது, இந்த செவ்வாய் பிளானட் நம்மளுடைய ஜாதகத்துல இந்த இடத்துல உட்கார்ந்துருந்தா இந்த மாதிரி பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து நமக்கு முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாவத்தினுடைய பலனை சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. அது ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு பெரிய விஷயம்ங்க. அதாவது வாழ்க்கையில ஒவ்வொரு கிரகங்களுடையும் தன்மை இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து போயிருக்காங்க. அதெல்லாம் பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். சூரியனுங்கிறது வெப்பக்கோள்னு சொல்றோம். நம்ம என்ன சொல்றோம்? லக்னத்துல சூரியன் இருந்தா உடம்பு ஹீட்டா இருக்கான்னு கேட்கிறோம். அதே மாதிரி எந்தெந்த இடங்கள்ல எந்தெந்த பிளானட் இருக்கும் பொழுது அதனுடைய பலன்களை நம்ம சொல்றது வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே ஆச்சரியமான விஷயம். நம்ம வந்துட்டுலாம் பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்துல ஒரு அதாவது ஒரு தூசு கூட சமம் இல்லை. காரணம் என்னன்னா நம்ம அந்த ஒவ்வொரு விஷயங்களையும் எந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கும் பொழுது எந்த மாதிரி பலன் நம்ம அனுபவிக்கிறோம். இப்ப சுக்கிரன் வந்து 4ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளும் பொழுது வாகன ரீதியாக ஈர்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிடும். ஆனா சுக்கிரனுங்கிற பிளானட் வந்து நம்ம ஜாதகத்துல எந்த பாவத்துல உட்காரும் பொழுது ஏன் அந்த ஈர்ப்பு மட்டும் வருது? அப்ப அது ஒரு பெரிய விஷயம். அதாவது ஒரு விஷயத்துல ஒரு ஆணாக இருந்தால் திருமண விஷயத்துல என்ன பார்க்கிறோம்? ஒரு சுக்கிரன் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி ஒரு பெண்ணாக இருந்தால் ஒரு கரடுமுரடான, ஒரு திடகாத்திரமான, சரிங்களா, அந்த மாதிரி விஷயங்களுக்காக செவ்வாய் எடுத்துக்கிறோம். அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு பிளானட்டுமே எந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா பலன்களை கொடுத்துட்டு இப்ப இல்ல, கிட்டத்தட்ட 1000 வருடங்களுக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்கேன். அதை நம்ம என்ன செய்யறோம்னா சரி இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்றோம். அதாவது இந்த இடத்துல உட்காரும் பொழுது இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பலன் நமக்கு கிடைக்கும். இப்ப லக்ன பாவத்துல புதன் இருந்தா எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர், சரிங்களா, சமயோஜித புத்தி உள்ளவர், சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தன்னை மாற்றிக் கொள்பவர், சரிங்களா. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுமே நம்ம எதுக்கு ஞாபக சக்தி உள்ளது அப்படின்னு சொல்லி 3ஆம் பாவத்துல உட்காரும் போது ஞாபக சக்தி உள்ளது. இந்த மாதிரி ஒண்ணுக்கு நம்ம சொல்றோம்னா இந்த பிளானட் இந்த மாதிரி பலனைத்தான் கொடுக்கும் அப்படிங்கிறத முன்னோர்கள் யாருமே அதனாலதான் சொல்லுவோம், ஜோதிடத்தை இவன் கண்டுபிடிச்சா அவன் கண்டுபிடிச்சா நான் கண்டுபிடிச்சா எல்லாம் எதுவுமே இல்லை. நமக்கு முன்னோர்கள் வந்து எல்லா விஷயங்களும் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. அதுல வந்து இடைப்பட்ட காலங்கள்ல நிறைய வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய சாதகமா நிறைய விஷயங்களை வந்து மாத்திக்கிட்டே போனதுனால வந்து பாத்தீங்கன்னா நான் கண்டுபிடிச்சேன் நீ கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவங்களா சொல்லிட்டு வேணா தெரியலங்க. இயல்பா இயற்கைங்கிறது பாத்தீங்கன்னா அது அதுவா உங்களுக்கு கொடுக்கும். அதுவா கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா பெரிய விஷயம். ஒருத்தருக்கு வந்து ஒரு ஜாதகம் பார்க்க நம்ம ஜோதிடத்துல வந்து ஒரு ஜோதிடம் ஒருத்தருக்கு போய் பார்க்கணுங்கிறதே பெரிய விஷயம். ஒருத்தருடைய லைஃப நீங்க சொல்றீங்க சார், நான் சொல்றதெல்லாம் 12 பாவங்களுக்கும் சொல்றேன் சார், 12 பாவங்களுமே ரொம்ப கரெக்டா இருக்குன்னு சொல்றாங்க சார். அதே மாதிரி பலன்கள் சொல்லும் போதெல்லாம் ரொம்ப கரெக்டா இருக்குன்னு சொல்றாங்கன்னா எதை வச்சு நம்ம சொல்றோம்? இந்தந்த பாவங்கள் இந்தந்த பலன்களை வச்சிருக்கு, இந்தந்த கிரகங்கள் தொடர்பு கொள்ளும் போது இந்த மாதிரி பலன் கிடைக்குங்கிறத நம்ம எதுவுமே கண்டுபிடிக்கல. முன்னோர்கள் வந்து சொன்னதை தான் என்ன சொல்றோம்னா சரி நம்ம வந்து பார்த்துட்டு வந்துட்டோம், ரொம்ப உலக அங்கீதம் அடைகிறோம், நம்ம வந்து பெரிய ஆளு அப்படிங்கிறது. இயற்கையை பொறுத்தளவுல அது பெரிய ஒரு அருட்கொடைன்னு சொல்லுவோம். இயற்கைங்கிறது உண்மையிலே ஒரு பேராற்றல் தாங்க. அதை வந்து உண்மையிலே ஆத்மார்த்தமா நீங்க விரும்பி
9 கோள்களை நீங்க காலையில எந்திரிச்சு வணங்கினாவே போதுங்க. அதுக்கு மேல சக்தி எதுவுமே கிடையாது. அதுக்கடுத்து 27 நட்சத்திரங்களை வணங்கினாவே போதுங்க. எல்லா நட்சத்திரங்களையும் நம்ம வணங்கித்தான் ஆகணும். 8ஆம் பாவ நட்சத்திரம் இல்லைன்னா சரி லைஃப்ல அந்த 8ங்கிற விஷயம் தெரியாமையே போயிடும். 12ஆம் பாவமும் நம்ம லைஃப்ல வேணும். எல்லா பாவங்களும் தெரிஞ்ச எல்லா பாவங்களும் சேர்ந்ததுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. அதனால நீங்க தனிப்பட்ட முறையில யோசிச்சு பாருங்க. அதாவது நான் படிச்சிருக்கேன், நானுங்கிற வார்த்தையை விட்டுட்டு இந்த சூரியன் வெப்ப கிரகம் இப்ப சொல்றோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அது வந்து எத்தனையாயிரம் டிகிரிலேயே வந்து பாத்தீங்கன்னா இரும்பை உருக்கக்கூடியது அப்படிங்கிறோம். நிறைய விஷயங்கள் வந்து பேசுறோம். ஆனா பேசினாலுமே அதனுடைய தன்மையை நம்ம ஜாதகத்துல வச்சு சொல்லும் பொழுது, ஆமா சார் எனக்கு உடம்பு ஹீட்டா தான் சார் இருக்கு. 2ஆம் பாவத்துல சூரியன் கெட்டு போச்சுன்னா கண்ணாடி போட்டிருக்கேன் சார். அப்படிங்கிற பொழுது அது ஒரு ஒரு கிரகம் போய் அந்த பாவத்துல உட்கார்ந்து அந்த பாவம் வந்து பாத்தீங்கன்னா கெட்டு போச்சுன்னு சொன்னதுனால வந்து அதன் ரீதியாக நீங்க நம்ம பலன் சொல்றோம் பாருங்க. அது பெரிய ஒரு மிராக்கிள். ஒரு பெரிய விஷயம். அதுக்காகவே நம்ம வந்து இயற்கைக்கு வந்து பெரிய ஒரு நன்றி சொல்லலாம். இந்த பிளானட் ஏன்னா முன்னோர்கள் வந்து சூரியன்ங்கிறது வெப்ப கிரகம். செவ்வாய் என்பது கரடுமுரடான கிரகம். புதன்ங்கிறது எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய கிரகம். சுக்கிரன்ங்கிறது ரசிக்கக்கூடியது, அழகை கொடுக்கக்கூடியது, சரிங்களா? ஈர்ப்பை கொடுக்கக்கூடியது. அப்படின்னு மாதிரி ஒவ்வொரு பிளானட்டுக்கான அந்த காரண காரியங்களை வந்து அந்த பலன்களை சொல்லிட்டு போயிருக்காங்க. அதே பெரிய விஷயம். நான் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு கதைகள்லாம் நிறைய சொல்லுவாங்க. நம்ம படிச்சோம் புராண காலங்கள்ல. ஆஹ் நம்ம மதுரைக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா மாணிக்கவாசகர் பிறந்திருக்காரு. அவருக்கான வீடு இருக்கு. அவர் சிவனை வந்து பாடியிருக்காரு. ஒவ்வொரு ஆலயங்கள்லயும் பாத்தீங்கன்னா 1000 வருடங்களுக்கு முன்ன 3000 4000 வருடங்களுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அதே மாணிக்கவாசகருடைய சிலை வச்சிருக்காங்க. அப்ப உண்மையிலேயே இறைவனை சந்திச்சவங்க, முனிவர்களை சந்திச்சவங்க, சித்தர்களை சந்திச்சவங்க நிறைய இருந்திருக்காங்க. கண் கூட பாக்குறோம். திருவாரூர்னு சொல்லிட்டு மதுரையில இருந்து ஜஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர்ல இருக்குங்க. மாணிக்கவாசகர் வந்து பிறந்த ஊரே இருக்குங்க. அப்ப எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப வந்து நமக்கு வந்து நிறைய ரீசெண்டா நமக்கு தெரிய படிக்க ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் கூட இல்லைங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வந்துருச்சு. மதியம் கூட நானும் விக்னேஷும் ஒரு சில விஷயம் ஒரு வெப்சைட் காமிச்சாரு. அந்த வெப்சைட் நம்ம எல்லாமே கொண்டாந்துடலாம் சார். ஃபீஸை நீங்க கட்டிட்டீங்கன்னா எல்லாமே ஆல் இன் ஆல் உள்ள வந்துடும். நீங்க போடுற வீடியோவா இருக்கட்டும், நீங்க போடுற வீடியோவுக்கு வந்து அவங்க ஃபீஸ் கட்டி அவங்களே எடுத்துக்கலாம். நீங்க யாரையுமே சொல்ல தேவையில்லை. அதே மாதிரி யூடியூப் அதிலேயே வந்துடும், ஜூம் அதிலேயே வந்துடும், வாட்ஸ்அப் அதிலேயே வந்துடும். ஆனா அந்த அளவுக்கு அட்வான்ஸ் வந்துருச்சுங்க. ஆனா அந்த காலத்துல எதுவுமே இல்லாம ஒரு ஒரு விசைச்சந்துகளா இருக்கட்டும், கொடிய மிருகங்களா இருக்கட்டும், அப்படிப்பட்ட காலங்கள்ல விசைச்சந்துகளுக்கு ஒரு பாட்டு வச்சிருந்திருக்காங்க. மிருகங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு சில அந்த இது வச்சிருந்திருக்காங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா ஆச்சரியமான விஷயங்கள் நிறைய இருக்கு. நிறைய வந்து எதையுமே பார்த்தீங்கன்னா இந்து மதத்தினுடைய நம்பிக்கைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து பொய் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திருவசமங்கையில நாளை வந்து அதாவது முதல் ஸ்தலம் சொல்லுவாங்க. பாடல் பெற்ற அதாவது திருவிளையாடல் புராணத்துல முதல் ஸ்தலம் அப்படிம்பாங்க. உத்திரவசமங்கையில வந்து நாளைக்கு வந்து கும்பாபிஷேகம் நடக்குது அப்படின்ட்டு. ஆனா நமக்கு என்ன ஆச்சரியமான விஷயங்கள்லாம் ஒரு சில விஷயங்கள் தரும்போது எனக்கெல்லாம் பாருங்க அங்கேதான் திருமணமே நடந்ததுங்கிற பொழுது உண்மையை நினைச்சு பார்க்கல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி நம்மலாம் வந்து ஏதோ போன ஜென்மத்துல ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கோம். அந்த ஆலயத்துல நமக்கு வந்து திருமணமே நடந்திருக்கு அப்படின்ட்டு. காரணம் என்னன்னா அது வந்து ஒரு காலத்துல கடலுக்குள்ள இருந்திருக்கு. இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா தீர்த்தம் உப்பாத்தான் இருக்கும். இளந்த மரம் தலை விரிச்சோம். ஆனா முதல் தலம் அப்படிங்கிறாங்க. பாடல் அதாவது திருவிளையாடல் புராணத்துல முதல் தலமே அதுதான் அப்படிங்கிறாங்க. ஆனா விசாரிச்சு பார்க்கல சொல்றாங்க இல்ல அது கிடையாது. அதுல இருந்து சாயல்குடி போற வழியில வந்து பாத்தீங்கன்னா கன்னிசேரின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர் தான் வந்து பாத்தீங்கன்னா முதல் தலம். அது வந்து அப்படியே பாத்தீங்கன்னா எப்படி இப்ப ஆதி திருவரங்கம் வந்து இப்ப எப்படி ஸ்ரீரங்க பெருமாள் ஆதி திருவரங்கம் இப்ப ஸ்ரீரங்க பெருமாள் மாறிச்சு அது மாதிரி வந்து கடல்ல வந்தது தான் அந்த 2வது கோயில் அப்படிங்கிறாங்க.